தனிமையில போன் யூஸ் பண்றது. ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எங்க டெலிவரி பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. டோபமைன் எஃபெக்ட். அகாடமிக்ஸை தொலைக்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. மொபைலுக்கும் அடிக்ட் ஆயிடுறாங்க. மொபைல்னா மொபைல் மட்டும் கிடையாது, பட் அது கம்ப்ளீட்லி ராங். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு ஹெல்த்தி டிபேட் பண்ணலாம். ஹலோ லவ்வபிள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியா, சினிமா இது இருமுனை கத்தி. அது உங்களை வெற்றியாளராகவும் ஆக்கும், அதே சமயம் சரியாக பயன்படுத்த முடியலன்னா அடிமையாக்கி வாழ்க்கையை தொலைச்சிடும். உங்கள் குழந்தை ஸ்கூல் விட்டு வந்த உடனே மொபைல் ஃபோனை தேடுறதும், மொபைல் கேம், சினிமா, சோஷியல் மீடியான்னு அதே நினப்பா இருக்கிறதும் பல பேரண்ட்ஸோட பிரச்சனை. இந்த ட்ராப்ல மாட்டிகிட்டு இருக்க நம்ம குழந்தைங்கள எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிற டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஆஃப்டர் த பெல். இந்த சீரீஸ்ல நாம ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். சோசியல் மீடியா, சினிமா பசங்களோட லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு கல்ட் நேச்சருக்குள்ள மாட்டிக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். சினிமா மோகத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எடுத்த ஆய்வுல 70% மாணவர்கள், அதுவும் பர்டிகுலரா 9-14 வயசுக்குட்பட்டவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையில நாம இருக்கோம். வழக்கம் போல 3 parts ஆஃப் ஆஃப்டர் த பெல். பார்ட் 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரெஷர் டைல்யூட் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற ஒரு மீடியம் தான் சினிமா ஆர் சோசியல் மீடியா. ஆமா, பேரண்ட்டும் படிக்க சொல்றீங்க, டீச்சர்ஸும் படிச்சு எக்ஸாம் எழுதணும், டெய்லி எக்ஸாம் வேற வைக்கிறீங்க. என்னதான் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸா? ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகுது. அவன் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எங்க டெலிவரி பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு இருக்கக்கூடிய ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்ன? சினிமா, டிவி, மொபைலு. ஸோ அந்த இதுக்குள்ள போய் மாட்டிக்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா டோபமைன் எஃபெக்ட். இப்போ நம்ம காஃபி ஆர் டீக்கு அடிக்ட் ஆகுறோம்ல, அது அடிக்ஷன் எப்படின்னா நம்ம டோபமைனோட எஃபெக்ட்ல தான் வருது. ஒரு விஷயத்துக்கு நம்ம பழகுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம மூளை அது அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதே தான் இப்போ பசங்களுக்கும் ஒரு ஆக்டரை பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு கார்ட்டூன் கேரக்டரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதைய தேடி அவங்க போறாங்க. கரெக்டா அந்த டைம் ஆனா மூளையில பெல் அடிக்கும், டிங் அப்படின்னு. அது அதனுடைய விளைவு தான் அவங்கள இந்த சினிமா பக்கம் இழுக்கிறது. தேர்ட் பாயிண்ட் சோசியல், அதாவது சோசியல் ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்ல சோசியல் ப்ளஸர்னு சொல்லலாம். அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தியே திங்க் பண்றது, அதை பத்தியே பேசுறது. ஒரு குழந்தைய பார்த்தோன்னே என்ன ஃபர்ஸ்ட் கேட்போம்? நீ யாரோட ஃபேனுன்னு. அப்ப அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் யாரோட ஃபேனுன்னு அவன் யாராவது கேட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே யாருக்காவது ஃபேனா இருக்கும். அப்ப நாமளே அந்த சூழ்நிலைக்கு குழந்தைங்களை தள்ளுறோம், ஸ்டூடெண்ட்டை தள்ளுறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ள அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ட்ராப்புக்குள்ள மாட்டுறது மட்டும் இல்லாம அதுக்குள்ளேயே சிக்கி தன்னுடைய அகாடமிக்ஸை தொலைக்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. பார்ட் 2. பேசிக்கா ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்ட் ஆகிறான் ஒரு ஃபோனுக்கோ, இல்ல தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோக்கோ, இல்ல கார்ட்டூன் கேரக்டருக்கோ அடிக்ட் ஆறானா ஃபர்ஸ்ட் அதை பத்தியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு 1/2 மணி நேரத்துல தொடங்குற அந்த தேடல் 3 மணி நேரத்துக்கு மேல கூட தன்னோட போன்லயோ, தன்னோட அப்பா அம்மாவோட போன்லயோ, டிவிலயோ, இல்ல அவங்கள பத்தியே பேசுறக்கோ, இதை தேடுறக்கோ, இதை பாக்குறக்கோ வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதனால என்ன ஆகுறாங்கன்னா மொபைலுக்கும் அடிக்ட் ஆயிடுறாங்க, சினிமாக்கும் அடிக்ட் ஆயிடுறாங்க. இதுல இருந்து அவங்களால வெளியே வர்றதும் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க மொபைல் யூஸ் பண்றது பாருங்க. அவங்க மொபைல் ஒரு 30 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்ப 3 மணி நேரத்துக்கு மேல அதிகமா மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மொபைல்னா மொபைல் மட்டும் கிடையாது, டிவி, லேப்டாப், இது எதமான மாதிரி இருக்கலாம். அப்போ 30 நிமிஷம் 3 மணி நேரத்துக்கு மேல போகுதுன்னா அவங்க அடிக்ஷன் ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் அப்சஷன் டு த சினிமா ஆர் எனி சோசியல் மீடியா. 2வது பாயிண்டா பார்த்தோம்னா இது காமனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் டிராப் ஆகுது. அவன் எவ்வளவு மார்க் எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மார்க்ல இருந்து அவன் டிராப் ஆகி கம்மியான மார்க் எடுக்க ஆரம்பிக்கிறான், இல்ல ஃபெயில் ஆகிறான். அப்ப நாம அவனை கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். 3வது பாயிண்ட் மிமிக் ஆர் காப்பிக்கர். அதாவது அவனுக்கு பிடிச்ச ஹீரோவோ, இல்ல அனிமி கேரக்டரோ, இல்ல வேற ஏதோ மாதிரி அது மாதிரியே அவன் பேசுறது, அவனுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது, ஹேர் ஸ்டைலு, அவங்கள பத்தியே டிஸ்கஷன் இருக்கிறது. ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னா தனிமையில ஃபோன் யூஸ் பண்றது, இது மேஜரான ஒரு இண்டிகேஷன். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் 3வது ஸ்டேஜ். ஆமா, இது சும்மா எல்லாம் இல்ல. சில பசங்களை நாமளே பார்த்துருக்கோம். இப்ப நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கும் படம் வந்திருக்குல்ல, அதுல வேற ஃபேன் வார் வேற. இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து ஃபேன் வாரோட தொல்லை தாங்கல. இப்போ பேரண்ட் அவங்க இருக்கிற பிஸி ஷெடியூல்ல குழந்தைங்க கையில போனை கொடுத்துட்றீங்க. அவன் என்ன பண்றான்? மணிக்கணக்கில் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை நம்ம மானிட்டர் பண்றதும் தவிர்த்துறோம். இப்போ இந்த மானிட்டர் பண்றது தான் மிகப்பெரிய விஷயமே. அந்த மானிட்டர் பண்றதை தான் நம்ம 3rd பார்ட்ல பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாட்ச் டைம் ஆர் ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்றது. நீங்க சடனா வந்து 3 மணி நேரம் பார்த்துருக்கிறவன் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா அது ப்ராப்ளம் வந்துடும். 3 மணி நேரம் பார்க்குறானா ஃபர்ஸ்ட் 2.5 மணி நேரமா குறையுங்க, அடுத்து 2 மணி நேரமா குறையுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஸ்க்ரீன் டைமை வந்து குறையுங்க. எஸ். அதுக்கு சில மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஆமா. ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். ரூல்ஸ் மேக் பண்ணலாம். இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபேமிலியில ரூல்ஸ் மேக் பண்றது. அந்த ரூல்ஸ் மேக் பண்றதுனால ஸ்க்ரீன் டைமுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். அதுக்கப்புறம் டின்னர் டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டைமுக்கு ப்ராப்பரா படுத்து தூங்கிடணும். இதைய நாம பண்ண பேரண்ட்ஸும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸே இதை ஃபாலோ பண்ணணும். என்ன டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டைம் தான் தூங்கணும்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி தூங்கணும். அந்த டைம்ல வந்து டிவியோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். இதை பண்ண அவனுக்கும் அந்த ஹேபிட் உள்ள வர ஆரம்பிக்கும். இதுல இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் பசங்களோட உட்காந்து அவன் பார்க்குற விஷயங்களை நாமளும் பார்க்கணும். அவனோட பேசணும், அதை பத்தி பேசணும், அவனுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை பத்தி பேசணும். அதுல இருக்கிற தப்பை டைரக்டா அவன்கிட்ட இதை தப்புன்னு சுட்டி காட்டாம ரியாலிட்டி என்னங்கிறத புரிய வைக்க முயற்சி பண்ணணும். ரியல் எது ஃபேக் எது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணணும். அதனால அவனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். இதே டீச்சர்ஸ்க்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சில டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா சினிமானால அஃபெக்ட் ஆகிறாங்க பசங்க, அப்போ சினிமாவை பத்தி பேசவே கூடாதுன்னு யோசிப்பாங்க. பட் அது கம்ப்ளீட்லி ராங். சினிமாவை உங்களுடைய சப்ஜெக்டோட என்னைக்கு ரிலேட் பண்றீங்களோ அன்னைக்கு தான் அவன் சினிமாங்கிறதும் சப்ஜெக்ட்டுங்கிறதும் வெவ்வேறு, ரியல் வேற, ஃபேக் வேறங்கிறது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான். டீச்சர்ஸ் இன்னொரு பாயிண்ட் பண்ணலாம். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு ஹெல்த்தி டிபேட் பண்ணலாம். அதாவது சினிமா சப்ஜெக்ட் எது ரியல் எது ஃபேக் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலா வந்து எக்ஸாம்பிளோட வந்து ஒரு டிபேட் பண்ணலாம். கரெக்ட். இதை பண்றப்போ அவனோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அவன் வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவான். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் டேஸ் சேலஞ்ச். ஸோ எக்ஸசைஸ் போகிறோம், 7 டேஸ் சேலஞ்ச், 21 டேஸ் சேலஞ்ச், 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சில்ட்ரன்ஸோட மொபைல் யூசேஜ், சோசியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ஸுக்கான டேஸ் சேலஞ்சை மேக் பண்ணணும். இதுதான் ஓவராலாக நாம் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு அறிவுபூர்வமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற மெத்தட். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேஸ் சேலஞ்சை பற்றின வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது இன்னொரு நாள் வீடியோவாக கொண்டு வரோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.